காதலை பற்றி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில்? அப்படி அந்த ட்ரெய்லரில் வரல. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபஸ்ட்டு வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில் சொல்கிறோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான். ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுறேன், எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஷ், ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்கள் க்ரஷ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படமும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான். ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு. ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க. அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பற்றி படம் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க. அப்போது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது. பெரிய நடிகர் நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதில் 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, இவ்வளோ பேர் லாஸ் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்போ டிஸ்கஷனில் இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு. எப்படி குறைக்க போகிறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி பண்ணுறது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்லை, மலையாள சினிமா, ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு. இல்லை சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார். வெறும் இப்போ இருக்கிற ஒரு நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார். ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றது தான் எப்போவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாற்றிக்கிற முடியும். உள்ள இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து 2K மாற்றிருக்கோம் சார். அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டுக்க முடியாது எல்லாரும் நினச்ச மாரி. இப்போ அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு 3 வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்கள் கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்கள் தான் சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வீர், ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அ யங் ஃபிலிம்.
2K ஐ மீன் நான் ஒரு 2K ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க இல்லை நான் இப்போ பேசு சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட 3வது படம் எல்லா படத்துலயும் ஃப்ரம் த பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணி கொஸ்டின் கேட்டேன் என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல் ப்ரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் a perfect film to watch ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாம் February 14 வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ சரி ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன் சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்றீங்க இது சார் கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு அது அவரு எவ்வளவு தெளிவா 90 சொன்னாரு இப்போ நீ சொல்லியே ஆகணும் அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே ஆல்மோஸ்ட் வந்து 95% ஃபிலிம்ஸ் சார் பண்ணதுல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆமா 95% ஃபிலிம் சார் ஆமா ஆமா ராஜா பட்டேல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லா படத்துலையும் எல்லா சாங்ஸ்